ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்றது சொல்கிறேன். அதுக்கு தேவையானது வடகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நசுக்கின பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தோன்னா சட்டியில் தான் குழம்பு வைப்பேன். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் வானலில் வைக்கலாம். சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க, சின்ன கரண்டி. எண்ணெய் காஞ்சதும் வடகம் கொட்டிக்குங்க. வடகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தட்டி வச்ச பூண்டு ஒரு வதக்கிக்கிட்டது. அதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்க, மூடி போட்டு வதக்கிட்டிங்கன்னா. ஃபஸ்ட்டு எப்பவுமே கொஞ்சம் திட்டமாக உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலை கூட அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த கேப்பில் நம்ம மீனை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுதான் மீன் குழம்புக்கு நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு ஃபஸ்ட்டு வதக்கலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதிலே மிளகாத்தூள் போட்டு நம்ம பிறக்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. புளியிலே நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராது. இது மாதிரி நம்ம நல்லா வதக்கினா பச்சை வாசனை நமக்கு சீக்கிரம் போகும். ஒரு 2 பெரட்டி தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் புளியை ஊற்றி கொதிக்க விடணும். மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் திறந்து விட்டு கொதிக்க விடணும். புளி கரைச்சி வச்சுக்கிற புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் சரி பார்த்துட்டு, பத்தலைனா உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி தெரியுது. மிளகாத்தூள் எண்ணெய் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் புளி கூடயே கரைச்சி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் குழம்பு கொதிக்குது. கொதிக்கிற போது நம்ம திறந்து விட்டுருணும். விட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் மிளகாத்தூள் வாடெல்லாம் வெளியே போகும். அந்த கேப்பில் நம்ம மீனை சுத்தப்படுத்திக்கலாம். குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம மீனை நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குடஞ்சிடணும். லாஸ்ட்டில் குடஞ்சி 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணுங்க, நல்லா கழுவுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வால் தலை மட்டும் நான் தனியாக குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வறுக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோம்னா எண்ணெய் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. அதேமாதிரி மீனில் மசாலா சீக்கிரம் ஒட்டும். அப்புறம் எண்ணெய் தேவைப்படாது. ஃப்ரையாக நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு முறை நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் போட்டு மீனில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. எல்லாத்துலேயும் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் வாசனை. அதனால் நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மசாலா ஊறிடும். மசாலா தடவி வச்சிட்டேன். நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா சீக்கிரமாக இது பண்ணலாம். இல்லைனா ஒரு அரை மணி நேரமாவது நாங்கள் வெளியே ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா ஊறினா தான் மீன் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்துக்கலாம்.